16 வருஷத்துக்கு அப்புறம் 200 ரன்னை சேஸ் பண்ணி சாதனை படைச்சு விராட் கோலி ஆர்சிபி அணியை தனி ஆளா வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல எதனால ஆர்சிபி மாசா ஜெயிச்சாங்க, எதனால எஸ்ஆர்ஹெச் தோத்தாங்க அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் ப்ரிவ்யூ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற ஆர்சிபி அணி எஸ்ஆர்ஹெச் 300 ரன் அடிப்பாங்களா பார்த்துருவோம் எங்கள் மைதானத்தில்னு கெத்தா பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய எஸ்ஆர்ஹெச்சினுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. முதல் விக்கெட்டா அபிஷேக் சர்மா 8 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது டர்ஃபி போட்ட பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, இரண்டாவது விக்கெட்டா ஹெட் 9 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது டர்ஃபி போட்ட பாலில் பிலிப்ஸ்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறி இருப்பாரு. மூன்றாவது விக்கெட்டா நிதிஷ்குமார் ரெட்டி 6 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது டர்ஃபி போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, எஸ்ஆர்ஹெச் அணி 5 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 29 ரன் அடிச்சு பரிதாப நிலையில் இருப்பாங்க. டர்ஃபி அடுத்த கசல் விட்டா ஆர்சிபி அணியோடைய தூணா பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா 4 ஓவரை போட்டு முடிச்சிருப்பாரு. அவர் 22 ரன்களை வாரி கொடுத்து 3 முக்கிய விக்கெட் எடுத்திருப்பாரு. 5.50 தான் அவருடைய எக்கானமி இருந்துச்சு. ஸோ பவர் பிளேயில் அவரை வெளில அனுப்பிட்டு இம்பாக்ட் பிளேயராக உள்ள படிக்கலை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பவர் பிளேலேயே 3 முக்கிய விக்கெட்டை டர்ஃபி எடுத்து கொடுத்துட்டு அறிமுக மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ ட்ரெவிஸ் ஹெட் விக்கெட்டை எடுத்து விராட் கோலி வழக்கம் போல் ஆக்ரோஷமாக கத்தி அவரை வெளியே அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் இசான் கிஷன் மற்றும் கிளசன் பொறுமையாக எதிரணி பவுலர்களை கொஞ்சம் பறக்க விட்டு ஸ்கோரை உயர்த்தியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கிரீஸில் இருக்கும்போது ஒரு ஓவருக்கு 12லேருந்து 10 ரன் வாக்கில் அடிச்சிருப்பாங்க. அதிரடியாக விளையாண்ட ஹென்ரி கிளசன் விக்கெட்டை டீப்பில் ஒரு வேறு லெவல் கேட்ச் எடுத்துருப்பாரு பிலிப் ஷாட்டு. அது அவுட்டா நாட் அவுட்டா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். ஸோ கேப்டன் நாக் விளாண்ட இசான் கிஷன் 38 பாலுக்கு 80 ரன், 5 6 8 பவுண்டரி 210 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும்போது பிலிப் ஷாட் வேறு லெவலில் பறந்து ஒரு கேட்ச் எடுத்திருப்பாரு. இது கேட்ச் ஆஃப் டோர்னமெண்ட்டாக கூட இருக்கும். அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் கேட்ச் எடுத்து இசான் கிஷனை சதமடிக்க விடாமல் வெளில அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்த அரோரா 9 ரன் அடித்து வெளியேற, அனிகேத் வர்மா 18 பாலுக்கு 43 ரன், 4 6 3 பவுண்டரி அடித்து கடைசி வரையும் இருந்து கடைசி ஓவரில் விராட் கோலி கேட்ச் எடுத்து வெளில அனுப்பியிருப்பாங்க. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 201 ஒரு சூப்பரான டார்கெட் தான் எதிரணிக்கு செட் பண்ணியிருப்பாங்க. ஆர்சிபி அஞ்சிச்சு தரப்பில் டர்ஃபி 3 விக்கெட்டும், ரொமாரியர் செஃபர்ட் 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. சுயேசா சர்மா புவி ஓவர் விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ 222 ரன் அடித்தா வெற்றின்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி ஆர்சிபி அணி கிளம்பியிருப்பாங்க. ஆர்சிபி அணி அவங்களுடைய சொந்த மைதானத்தில் 16 வருடமாக 200 ரன்னை சேஸ் பண்ணதே கிடையாதான். ஸோ அந்த சாதனையை முறியும் அடிச்சிருக்காங்க. அதுக்கு விராட் கோலி மீண்டும் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆர்சிபியோடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. பிலிப் ஷாட் 7 பாலுக்கு 8 ரன் அடிச்சிக்கும் போது உன்னட்கட் போட்ட பாலில் கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, அதுக்கப்புறம் உள்ள வந்த படிக்கல் விராட் கோலி கூட பார்ட்டிசிபேட் வச்சு பவர் பிளேயில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளாண்டுருப்பாங்க. ஸோ பவர் பிளேயில் இவங்க 2 பேரும் 50 ரன் பார்ட்டிசிபேட் வச்சுருப்பாங்க. இதில் படிக்கல் 26 பாலுக்கு 61 ரன், 4 6 7 பவுண்டரி 234 கிட்ட ஸ்ட்ரைக் இருக்கும்போது தான் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்த ராஸ் படிதர் 12 பாலுக்கு 31 ரன், 3 6 2 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது வெளியேறியிருப்பாங்க. அதில் விளையாண்ட விராட் கோலி அவருடைய அரை சதத்தை பூர்த்தி பண்ணி ஆர்சிபி அணி வெற்றி பெற கடைசி வரையும் கிரீஸில் இருந்திருப்பாங்க. கடைசியாக டிம் டேவிட் 10 பாலுக்கு 16 ரன் அடிக்க, விராட் கோலி 38 பாலுக்கு 69 ரன், 5 பவுண்டரி 5 6 181 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சிருப்பாரு. அதில் விராட் கோலி சைட்டில் ஒரு ஷாட் அப்படியே ஆடி இருப்பார் பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். ஸோ விராட் கோலி நாட் அவுட் பேட்ஸ்மேனாக கிரீஸில் இருக்க, ஆர்சிபி அணி 15.4 ஓவரில் 4 விக்கெட்டில் பிறகு 203 ரன் அடித்து 4 ஓவரை மிச்சம் வச்சு 200 ரன்னை ஆர்சிபி மைதானத்தில் 16 வருடத்துக்கு அப்புறம் சேஸ் பண்ணி சரித்திர சாதனை படிச்சிருக்காங்க. மேலும் விராட் கோலி இந்த மேட்ச்சில் அரை சதம் அடித்ததன் மூலம் ஒரு சில முக்கிய சாதனைகளை படிச்சிருக்கார். அதாவது சேசிங்கில் முதல்ல 4000 ரன் ஐபிஎல் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற சாதனையை விராட் கோலி படைச்சிருக்காரு. மேலும் விராட் கடந்த 10 இன்னிங்ஸாக இந்தியாவுக்கும் ஆர்சிபியுமே பார்த்தீங்கன்னா 50 ரன்களுக்கு மேலே தான் அடிச்சிருக்காரு. மேலும் விராட் கோலி கடந்த 12 இன்னிங்ஸாக ஆர்சிபி அணிக்காக 50 ரன்களுக்கு மேலே அடித்தா அந்த மேட்ச்சில் ஆர்சிபி தோத்ததே கிடையாது. ஸோ இந்த மேட்ச்லேயும் 69 ரன் அடிச்சிருக்காங்க ஆர்சிபி அணி. 4 ஓவர் மிச்சம் வச்சு அபார வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஆர்சிபி அணி போன வருடம் எங்கே முடித்தாங்களோ அங்கேருந்தே தொடங்கியிருக்காங்க. ஸோ ஆர்சிபியினுடைய லைனப் பயங்கர மாசாக இருக்குது. இதனால் 2வது முறையாக மீண்டும் ஆர்சிபி அணி இந்த வருடமும் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இதே போல் சிறப்பாக விளையாண்டா எஸ்ஆர்ஹெச் அணி சிஎஸ்கே கூட ஆக்ஷனில் போட்டி போட்டுட்டு இருந்ததுனால மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க பல்ப் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த அணியில் தரமான பவுலர்கள் இல்லை. ஸோ அதை ஆக்ஷனில் எடுக்காமல் சம்மந்தமே இல்லாமல் ஆக்ஷனில் வீரர்களை விளையாட்டுத்தனமாக எடுத்து வச்சதுனால அவங்க பார்த்தீங்கன்னா மோசமான பந்து வீசி ஆர்சிபிக்கு எதிராக மோசமாக தோற்றுருக்காங்கன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஸோ ஆர்சிபி அணி மீண்டும் இதே போல் சிறப்பாக விளாண்டு கோப்பையை வெற்றி பெறுவாங்களா? எஸ்ஆர்ஹெச் அணியுடைய நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.